வணக்கம். இன்றைய செய்திக்காக PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜ கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாஷ் அவர்கள் இன்று சிறப்பான ஏற்பாட்டில் பூத் கமிட்டி அமைத்து அந்த பொறுப்பாளர்களுக்கு சிறப்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆரணி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி கூட்ட பொறுப்பாளரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பூத் கமிட்டி அமைத்து அதற்கு பொறுப்பாளர்களும் நியமனம் செய்து அவர்களுக்கு அந்த பட்டியலை வழங்கி யார் யார் எப்படி செயல்பட வேண்டும் என்று சிறப்பான ஆலோசனைகளும் வழங்கினார்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற வேண்டும். அதற்காக இப்பொழுதிலிருந்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை எல்லாம் மக்களிடம் எடுத்துச் சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார்கள். மேலும் இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை, வாலாஜா முன்னாள் நகரமன்ற தலைவர் WS வேதகிரி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், கழக பொறுப்பாளர்கள் உடனிருந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். செய்திக்காக பூத் கமிட்டி அமைத்து பொறுப்பாளர்களுக்கு பட்டியல் வழங்கப்பட்ட ஊர்கள் சுமைதாங்கி, பாகவேலி, வள்ளுவம்பாக்கம், முசிறி, சன்னசமுத்திரம், பூண்டி ஆகிய கிராமங்களில் இந்த கூட்டம் நடைபெற்றது.